வாரத்துக்கு ஒரு பேய் படமாச்சும் வெளியாயிட்டு தான் இருக்கு. கடந்த வாரம் ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற படம் வெளியாச்சு. இந்த வாரம் நயன்தாரா நடிச்ச மாயா அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகி இருக்கு. அடுத்த வாரம் அதாவது செப்டம்பர் 24 அன்னைக்கும் ஒரு பேய் படம் வெளியாக இருக்கு. படத்தோட பெயர் உனக்கு என்ன வேணும் சொல்லு. முதல்ல டெய்சி அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கதைக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அஜித் நடிச்ச படத்துல வர்ற பாடலோடைய முதல் வரியான உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற பெயரை மாற்றம் செஞ்சாங்க. ஸ்ரீநாத் ராமலிங்கம் இயக்கி இருக்கிற இந்த திரைப்படத்துல தீபக் பரமேஷ், ஜாக்லின் பிரகாஷ், குணாலன் மோகன், மோர்னா, அனிதா ரெட்டி, மைம் கோபி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அமானுஷ்ய சக்தியை பத்தி இந்த கதை நகருது. ட்ரெய்லர் சமீபத்துல வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இடம்பெற சில காட்சிகளை செய்தியாளர்களுக்கு திரையிட்டு காமிச்சிருக்காங்க. தொடர்ந்து படத்தோடைய இயக்குனர் ஸ்ரீநாத் ராமலிங்கம் பேசினாரு. இது வழக்கமான பேய் படம் கிடையாது, பேய் ஹாரர் பட சீன் இது. ஆனா தமிழ் சினிமாவில இதுவரைக்கும் வெளிவந்த பேய் படங்கள்ல இருந்து இந்த திரைப்படம் முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். இது ஹாரர் படம் தான் அப்படின்னாலும் ஹிப்னோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். ஏற்கனவே பாபா, சந்திரமுகி, அந்நியன், அநேகன் இந்த மாதிரி சில படங்கள் ஹிப்னோ தெரப்பி அப்படிங்கிற விஷயத்த கையில எடுத்து பண்ணாங்க. ஆனா இந்த திரைப்படத்துல ஹிப்னோ தெரப்பிய வேற மாதிரி பயன்படுத்தியிருக்கோம். படத்தோடைய கதைக்களம் முற்றிலும் புதுசு. என்னுடைய நண்பர் ஒருவருடைய மனைவி வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுடைய பின்னணியில உருவாக்கப்பட்ட கதை இது. கருவிலேயே இறந்து போற ஒரு குழந்தையோடைய ஆத்மா தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் தேடுற மாதிரி மைய கரு அமைச்சிருக்கோம். அத சென்டிமெண்ட், திகில் கலந்து வித்தியாசமா சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களை மட்டுமே வாங்கி வெளியிட்டு வந்த நிறுவனம் ஆரா சினிமாஸ். இந்த நிறுவனத்தின் உரிமையாளரான மகேஷ் உனக்கு என்ன வேணும் சொல்லு திரைப்படத்தை பார்த்ததோ இந்த படத்தோட உரிமையை அவரே வாங்கிட்டாரு. அவர் தன்னோட முதல் தமிழ் திரைப்பட வெளியிடா இந்த திரைப்படத்தை விரைவில் உலகம் முழுக்க வெளியிட காத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு.